வணக்கங்க. நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தாங்க இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்குன்னு அமைக்கப்பட்ட மேட்ரிமோனி எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஜய் கொங்கு மேட்ரிமோனிங்க. இந்த மேட்ரிமோனி ஆரம்பிச்சுங்க 16 வருஷம் ஆச்சுங்க. அந்த 16 வருஷ காலகட்டங்கள்லைங்க நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லாம் சுவிட்சமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபயர்கோட்டை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்க்கும் கொடுத்தாச்சு. நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் வர வேண்டியது கூட இல்லைங்க. வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம். உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் எந்த கான்செப்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்களாகவே ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அந்த மாவட்டத்தில் எடுத்துக்கலாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூரை சுற்றி எடுத்துக்கலாம். அதேமாதிரி திருப்பூர் மாவட்டம் திருப்பூரை சுற்றி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி ஈரோடு மாவட்டம் அப்படின்னா ஈரோட்டை சுற்றி எடுத்துக்கலாம். அதேமாதிரி கரூர் மாவட்டம்னா கரூரை சுற்றி எடுத்துக்கலாங்க. நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லை சுற்றி எடுத்துக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல்லை சுற்றி எடுத்துக்கலாம். இப்படி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்கோங்க. சேலம் மாவட்டம்னா சேலத்தை சுற்றி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்து எந்த வெறும் வெளி மாநிலங்கள் இருந்தாலும் சரிங்க, அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஜாதகங்களும் நிறையா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகங்களும் நம்மள்கிட்ட நிறையா அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. யூடியூப்பை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்கள்லைங்க அந்த முருகன் அருளால் நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுங்க. குழந்தைகளோடு எல்லாம் சந்தோஷம் பிரியமாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துட்டீங்க, மறக்காமல் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க, அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈரோடுங்க, அதே மாதிரி திருப்பூருங்க, அதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாமுங்க. பொள்ளாச்சிங்க, உடமலைப்பேட்டைங்க, குடிமங்கலம்ங்க, அதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. பல்லடம், நாமக்கல், சேலம், கரூர், வேலாயுதம்பாளையம், ஒட்டஞ்சத்திரம்ங்க, பழனி, தாராபுரம், மூலனூர், முத்தூர், வெள்ளகோயிலுங்க, சங்ககிரி, சிவகிரி, சென்னிமலைங்க, இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. அதேமாதிரி கர்நாடகா, ஆந்திரா இப்படியெல்லாம் சொந்த பிஸ்னஸ்க்காக போயிருப்பாங்க, அங்கேயே செட்டில் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட நிறையா வருதுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பசங்க ஜாதகம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பசங்க ஜாதகம், மாநில கவர்மெண்ட்டில் கூடிய வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், டீச்சர் லைனில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, பேங்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகங்க, ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த பிஸ்னஸ் மாப்பிள்ளை நிறையா வந்துட்டுருக்குதுங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க ஜாதகங்க, வக்கீல் ப்ரொஃபைல் நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. நம்மளுக்கு பிள்ளைங்க பசங்களாம் படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட வந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாமுங்க. அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்க எந்த மாதிரி படிச்சிருக்கு, உங்கள் பசங்க எந்த மாதிரி கான்செப்டில் இருக்காங்க, உங்கள் பொண்ணுங்க எந்த கான்செப்டில் இருக்காங்க, எந்த மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்க, அந்த வரனுக்கு தகுந்த மாதிரி நீங்களாகவே எடுத்துக்கலாங்க. நீங்களாகவே நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் பையன் வீடாக இருந்தாலும் நீங்களாகவே நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி பேசிங்க உங்கள் திருமணத்தை முடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு நிறையா லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்குன்னா நிறைய கல்யாணங்கள் நிறையா சுவிச்சம் அந்த முருகன் அருளால் நிறையா நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த பழனி ஆண்டவன் புண்ணியத்தில் நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சு நிறையா சுவிச்சமாக இருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் இல்லைங்க, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் இந்த மாதிரி ஜாதகமாக நம்ம நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் கல்யாணம் இல்லாமலாம் உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, மறக்காமல் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோ ஜாதகம் அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஐபியாக இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேணும் தம்பி அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. நம்ம பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. நம்ம ப்ரொஃபைலுக்கு நம்ம சொத்து ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லியிருப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. இல்லை நம்ம ஒரு நடுத்தரவாக குடும்பம் தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதுங்க தம்பி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க. வசதியே இல்லை அந்த மாதிரி இருக்குது பொண்ணுகள் இருக்குன்னா அந்த மாதிரி பொண்ணுகளும் இருக்குங்க. 10வது 12வது படித்த பொண்ணுங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பாக கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும் பார்க்குறேன். அந்த கொங்கு வெள்ளாளர் சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே இன்றைக்கி நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகம் பூராமே நம்மள்கிட்ட இருக்குதுங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போட்டேன் ஒரு வார காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரொஃபைலும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் ஜாதகம்,
அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை வரக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம், பசங்க ஜாதகம், டாக்டருங்க இந்த மாதிரி ஜாதகங்கள் நம்ம நிறையா வந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம் வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு ஜாதகம், பசங்க ஜாதகம்லாம் வந்துகிட்டு இருக்குங்க. எல்லா பிள்ளையுமே சேலரி நிறையா வாங்குறாங்க. எல்லா பசங்களுமே சேலரி நிறையா வராங்க. 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம் இந்த சேலரி வாங்குறாங்க வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறீங்கன்னா ஜாதகமெல்லாம் நம்மகிட்ட நிறையா கை வச்சுருங்க. விஐபி ஜாதகமும் நம்ம நிறையா இருக்குது. அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரேன்னு பார்த்துக்கிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பாயிட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கணும் நான் முருகனை வேண்டிக்கிறேனுங்க. எப்போவுமே பேசினா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க. வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு சூதானமாக பார்த்துங்க. தாய் தகப்பன் இல்லாமல் நம்ம வந்திருக்க மாட்டோம். நம்ம இல்லாமல் நம்ம குழந்தைய வந்திருக்காதுங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொண்ணுங்களையும் பையனையும் நேசிக்கிறோமோ அது மாதிரி தாய் தகப்பனை நேசித்தாங்க நம்ம குடும்பம் செழிக்கும். நம்ம குழந்தைய நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போவாங்க. அதே மாதிரி நம்ம தாய் தகப்பன் ஒரு குழந்தை பருவத்துக்கு சேர்ந்து நினச்சிக்கோங்க. அதனால் நம்ம தாயின் தகப்பனுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஒரு உதவி பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே ஆண்டவன் நம்மளுக்கு கொடுப்பாருங்க. தாய் தகப்பன் தான் நம்மளுக்கு கோயிலுங்க. அதனால் நம்ம தாய் தகப்பனை என்றைக்கு கண்கலங்க வச்சுறாதீங்க. நம்ம பெத்த பிள்ளைகளை மாதிரி நீங்களும் பார்த்துக்கங்க. ஏன் இந்த வீடியோ அடிக்க வரக்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ பேர் தாய் தகப்பன் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. தாய் தகப்பன் இருந்துமே அவங்கள தாய் தகப்பனை மதிக்காமல் எத்தனையோ பசங்கள்லாம் இருக்காங்க. அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட அதை 100 பேர் பார்த்தும் கூட இது ஒரு 2 பேர்னால ஒரு இந்த வீடியோவை பார்த்தேன். நம்ம தாய் தான் நமக்கு ஒரு கடவுள், நம்ம தகப்பன் தான் ஒரு கடவுள் அப்படின்னு நினச்சி திருந்து வாங்கலைங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். அதனால் நம்ம தாய் தகப்பனுக்கு மீறினது எதுவுமே இல்லைங்க. நம்ம தாய் தான் அம்மா தான் நம்மளுக்கு ஒரு கோயிலுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்குமேட்ரிமணிங்க, ஒட்டஞ்சத்திரமே. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மனசார மன்னிச்சுக்குங்க. அதே மாதிரி நல்லா பேசினா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எத்தனையோ பிள்ளைங்க பையனுங்க கல்யாணம் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்குதுங்க. இன்னொருக்கா பிறக்க போகிறது இல்லைங்க. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எங்கிட்ட ஒரு பக்கம் இருக்குது. தொழவ வேண்டிய கடமை ஒன்று இருக்குதுங்க. அமைக்க வேண்டிய இறைவன் முருகன் இருக்கிறானுங்க. கண்டிப்பாக அந்த முருகன் அருளால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் கை விடுட்டும்னு நான் வேண்டிக்கிறேனுங்க முருகன்கிட்ட. கண்டிப்பாக முருகன் நல்லதையும் நடத்தி கொடுப்பான்னு நம்புறேனுங்க. அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்குமேட்ரிமணி, ஒட்டஞ்சத்திரமில். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.